கடைசியில யாருமே எல்லாம் ஓடி போயிட்டீங்களா? போன் நடக்கிறா? கஷ்டமா இயக்குனர் இமயம்னு பலராலுமே புகழப்படுற பாரதி ராஜா இன்னைக்கு காலமானாரு. இதை தொடர்ந்து பல பிரபலங்களும் நேர்ல சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனா பாரதி ராஜாவுடைய மனைவியே தாமதமா தான் வந்தாங்க. இதனால கோபமடைந்த கங்கை மரனும் கடைசியில யாருமே இல்லாம ஓடி போயிட்டீங்க, கஷ்டமா இருக்கு, அனாதையா போயிருக்காருன்னு ரொம்பவே வருத்தத்தோட கத்திருக்காரு. இந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. பாரதி ராஜா இன்னைக்கு அதிகாலையில உடல்நலக்குறைவால காலமானாரு. அவருக்கு பலருமே அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. இப்படி இருக்க சூழல தான் புதிய சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு. அதாவது நீலாங்கரையில அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தாலும் பாரதி ராஜாவுடைய மனைவி கதறி எழுதப்படி வந்தாங்க. இப்படி இருக்க சூழல தான் பாரதி ராஜாவுடைய மனைவி கதறி எழுதப்படி வந்தாங்க. அப்போ அங்க நின்று இருந்த கங்கை மரனும் கடைசியில யாருமே இல்லாம ஓடி போயிட்டீங்க, கஷ்டமா இருக்கு, அனாதையா போயிருக்காருன்னு கத்தினாரு. இதை பார்த்து பதறிய ராதிகாவோ உடனே கங்கை மரனை அமைதிப்படுத்தினாங்க. அவர் பேசின இந்த விஷயம் பலருக்குமே பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இறுதி காலத்துல பாரதி ராஜா தனிமையில தான் இருக்காருனோ, அவருடன் அவருடைய மனைவியோ குடும்பத்தினரோ இல்லைன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி தகவல் வெளியானுச்சு. ஆனா அப்படிலாம் இருக்காதுன்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ கங்கை மரன் இப்படி பேசினது ஒருவேளை பாரதி ராஜா யாருமே இல்லாம அனாதையா தான் வாழ்ந்திருக்காரோ என்ற கேள்வி இப்ப பலருக்குமே எழுந்திருக்கு. இந்த விஷயம் மேலும் பேரதிர்ச்சி கொடுத்திருக்கு. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.